ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் கடையலில் அமைந்துள்ள சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லும். இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரந்தன் ஜீவனன்றோ. நீரே என் வழி,
நீரே என் சத்தியம் நீரந்தன் ஜீவனன்றோ இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா நான் உந்தன் ஆட்டுக்குட்டி நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா நான் உந்தன் ஆட்டுக்குட்டி இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை என்றோ இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஜீவநீரூற்று நீர்தானப்பா ஜீவநீரூற்று நீர்தானப்பா ஹல்லேலூயா ஜீவநீரூற்று நீர்தானப்பா ஏசாயா 43:19 வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குற தேவன் இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றியிருக்கிறது என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார் இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உம்முடைய பாதத்தில் நிற்க கிருபை செய்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே சொரூபம் ஒன்றும் இல்லையே கர்த்தருடைய கரம் பராக்கரம் செய்யட்டும் 8 திக்கும் ஹல்லேலூயா பேரழிவுகளை கட்டளையிடுகிறேன் ஹல்லேலூயா 8 திக்கும் பேரழிவுகளை கட்டளையிடுகிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார் ஹல்லேலூயா வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இராதபடிக்கு ஒளிந்து போகும் என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார் துன்மார்க்கர்களும் துன்மார்க்கருடைய சந்ததிகளும் என் தேவனுடைய நாமத்தில் ஒளிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உரைக்கிறார் இப்பொழுது ஹல்லேலூயா தேசமதுரம் ஹல்லேலூயா தேசமதுரம் ஹல்லேலூயா தேசமதுரம் ஹல்லேலூயா இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம் மரணபரியந்த நடத்திடுவார்
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு. பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரை ஸ்தோத்தரிக்க ஹல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவரையும் இந்த ஓய்வு நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், தேச மதுரம் 8 திக்கும் மதுரம். ஹல்லேலூயா. தேசம் நொறுங்கவே நொறுங்கும். ஹல்லேலூயா. தேசம் கலங்கி போகும். தேசம் உபத்திரப்படும். தேசத்தின் ஜனங்கள் வாதிகளால் அழிக்கப்படுவார்கள், அடிக்கப்படுவார்கள், நொறுக்கப்படுவார்கள். துன்மார்க்கர்கள் பூமியில் இராதபடிக்கு சிதைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறார். நல்ல நடுக்கங்களும் ஜல பிரளயங்களும் தேசத்தை கவிக்கொள்ளும். ஹல்லேலூயா. தேசத்தினுடைய தேர்தலிலும் மகாபரிய துக்கம் விளையும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இதோ 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 வலு சர்ப்பத்தினுடைய ஆவிகளை என் தேவனாகிய கர்த்தர் பிடித்து கட்டுகிறார். குடும்பங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத சர்ப்பத்தினுடைய ஆவிகள், பொல்லாத விக்கிரகத்தினுடைய ஆவிகள், பொல்லாத கல்லறை ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிற ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். அதிசய தேவனுடைய மகிமை இப்பொழுதே கடந்து வரும்படியாக செபிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வட தேசத்திலிருந்து ஒரு மகா பெரிய அழிவு இதோ புறப்பட்டு வருகிறது. நார்த்திலிருந்து ஒரு பெரிய அழிவு. ஹல்லேலூயா. சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு பலத்த அழிவு. 3 தேசத்தில் ஒரு யுத்தம், 3 தேசத்தில் ஒரு யுத்தம், 4 தேசத்தில் மறுபடியும் கொரோனா. கர்த்தராகிய தேவன் ஹல்லேலூயா இதோ தேசத்தை வாதிக்கத்தக்கதாய் கொள்ளை வியாதிகளை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. மலச்சிக்கல்கள் மறைந்து போகும்படி ஆட்சேபிக்கிற அப்பா, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசிகளிடத்தில் இருக்கிற இந்த கொள்ளை வியாதி, பொல்லாத வியாதி இயேசுவின் நாமத்தில் பலகட்டும் ஆண்டவரே. குடல் சுருக்கங்கள் மறைந்து போகும்படி ஆட்சேபிக்கிற குடல்கள் இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. குடல் சுருக்கங்கள் மறைந்து போகட்டும். கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கிற கட்டிகளும், கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கிற கட்டிகளும், கேன்சர் கட்டிகளும்
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகும்படியா ஜெபிக்கிறேன். பயம், திகில், கலக்கம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் பிள்ளைகளிடத்தில் இருந்து விலக்கி போடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். கேன்சர் வியாதிகள் தேசத்தில் இன்னும் 1000 மடங்கு பலுகி பெருகும் என்று கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். பலூன்கள் உடைந்து போவது போல் கேன்சர் வியாதி பிடித்தவர்கள் மரணத்தை தழுவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இதோ இதோ பேர் அழிவுகளையும் பேர் சர்வநாசங்களையும் இதோ நான் உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன், கட்டளிடுகிறேன். ராஜ்யங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவுக்கு வராத யுத்தங்கள், முடிவுக்கு வராத யுத்தங்கள், ஆனால் ராஜ்யங்கள் முடிந்து போகக்கூடிய யுத்தங்கள் இதோ கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முடிவுக்கு வராத யுத்தங்கள், ராஜ்யங்கள் முடிந்து போகத்தக்கதாய் ஒரு மகாபரிய யுத்தம், ஒரு மகாபரிய யுத்தம், ஒரு மகாபரிய யுத்தம் தேசத்தில் உண்டாகும் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீபகற்பங்கள் சிதையும், தீவுகள் காணாமல் போகும். ஒரு அணுவை தூக்குவது போல் இதோ தீபகற்ப நாடுகளும் தீவுகளும் அழிக்கப்பட கர்த்தராகிய தேவனுடைய தூதன் இந்த பூமிகளிலே இறங்கி வந்திருக்கிறார் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஜல பிரளயங்கள் உண்டாகும். 40 நாட்களுடைய ஜல பிரளயத்தை பூர்வ காலத்தில் கேட்டிருப்பீர்கள், இனி அதை காண்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இதோ மோசேயின் கல்லறை வெளிப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இதோ செங்கடல் பிளந்ததற்கு ஒப்பாய் ஒரு சமுத்திரம் 2ஆக பிளந்து போகும் என்றும் கர்த்தர் உரைக்கிறார். இதோ ஒரு சமுத்திரம் தேசத்திற்குள் பாய்ந்து வந்து சமுத்திர காராய் தோன்றும். அதில் இருக்கிற பட்டணங்கள் இனி ஒருபோதும் இல்லாமல் போகும் என்றும் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஓர் ஆட்சி தேசத்தில் உண்டாகும், துன்மார்க்க ஆட்சி தோன்றும். துன்மார்க்கருடைய அக்கிரமங்கள் தேசத்தில் பழகி பெருகும். இனி ஒரு நல்லாட்சி தேசத்தில் இல்லை, இனி ஒரு நல்லாட்சி தேசத்தில் இல்லை. தேவன் வரும் வேளை வந்துவிட்டது. கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இதோ நான் வருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சர்வநாசம் தேசங்களில் உண்டாயிருக்கும், சகல ராஜ்யங்களுக்கு உண்டாயிருக்கும், சகல ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும், சகல குடியிருப்புகளுக்கும் உண்டாயிருக்கும். மலைகள் பெயர்ந்து போகும், மலைகள் குன்றுகள் தகர்ந்து போகும், மலைகள் பெயர்ந்து போகும், மலை தொடர்கள் இதோ சாயும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதோ கர்த்தர் ஒரு அணுவை தூக்குவது போல மலைகளையும் பெயர்த்து போடுகிறார். பள்ளத்தாக்குகள் தோன்றும், தீப்போத்துக்கள் உண்டாகும், தோப்பேத்துகளும் உண்டாகும். கர்த்தர் அடக்கம் பண்ண ஆளும் இல்லை, அரசும் இல்லை. நாய்கள் பிணங்களை தின்றும். அல்லேலூயா. கழுகுகள் அதில் சிறகை விரிக்கும். கர்த்தர் கொள்ளை வியாதிகளை மட்டுமல்ல, இதோ சகல விதமான அழிவுகளையும் தேசத்தில் கட்டளையிடுகிறேன். சபைகள் முடிந்து போகும், ராஜ்யங்கள் ஒளிந்து போகும், நாடுகள் காணாமல் போகும், பட்டணங்கள் காணாமல் போகும், ஜனங்கள் காணாமல் போவார்கள். இனி ஒரு கணக்கெடுப்பு இல்லை. கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. சிங்கைக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர் உன்னை உயர்த்திடுவார். அல்லேலூயா. வீட்டுக்கு வீடு மரணம், வீட்டுக்கு வீடு மரணம். அல்லேலூயா. இதோ வீடுகளின் பலகடிகள் வழியாக இதோ 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 மரணத்தின் சப்தம் ஏறி வருகிறது. இதோ பால வயதுடையவர்களும் கூட மண்டு போவார்கள். சிறு பிள்ளைகளும் இதோ இதோ கேட்பாரற்று இந்த பூமியில கிடப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை அதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். தேசத்தை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. தேசத்தில் அழுகுரல் கேட்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. மலைகள் பெய்மலை என்று சொல்லுவார்கள், அது இனி உண்டாயிருக்கும். இரவும் பகலும் நீங்கள் சூரியனை தேடினாலும் அது காணாமல் போகத்தக்கதாய் மலை மேகம் மறைத்து கொள்ளும். இதோ இரவும் பகலும் மலைகளை கட்டளிடுகிறேன், ஜலப்பிரளயங்களை கட்டளிடுகிறேன். நாடுகளுக்கு நாடுகள் அது தோன்றும், எல்லா ஜனங்களையும் வாரிக்கொண்டு போகும். அக்கிரமக்காரர்கள் அழிந்து போவார்கள், துன்மார்க்கர்கள் அழிந்து போவார்கள், தேவனை தேடாதவர்கள் அழிந்து போவார்கள். தேவனை தேடாதவர்களுக்கு இனி துக்கம், தேவனை தேடாதவர்களுக்கு இனி துக்கம், இனி தேவனை தேடாதவர்களுக்கு இனி துக்கம். கல் மழையும் பெய்யும், அக்னி மழையும் பெய்யும். அல்லேலூயா. புசல் காற்றும் வீசும், புயல் காற்றும் வீசும். அல்லேலூயா. தானியங்கள் சேதப்படுத்தப்படும். தானியங்களை சேதப்படுத்துவதற்கு கர்த்தருடைய தூதனுக்கு கர்த்தராகிய தேவன் கட்டளை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. 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 ஒரு மரணம் விழுந்தால் மறுபடியும் மரணம் தொடரும். ஒருவர் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது அடுத்த மரணம் விழுந்திருக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். உலகம் கண்டிராத பேரழிவுகள், உலகம் கண்டிராத பேரழிவுகள், உலகம் கண்டிராத சாவுகள், குடிகள் கண்டிராத சாவுகள் இதோ தேசத்தில் பழகி பெருக கட்டளையிட்டேன். அது இன்றையிலிருந்து அது ஆர்ப்பரித்து வரும் என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. கொடிய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள் தேசத்தில் அல்லேலூயா கடுமையாய் கடந்து வரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்திய தேசம் ரெண்டுபட்டு போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. தீவிரவாதங்கள் இதோ கட்டி கடங்காமல் இதோ கடந்து வரும். மனித தன்மை செயலற்று போகும். அரசு இயந்திரங்கள் செயலற்று போகும். அரசு இயந்திரங்களும் முடங்கி போகும். ஆட்சி அதிகார பீடங்கள் எல்லாம் வெறுமையாய் கிடக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அடர்ந்த பாலைவனம் எவ்வளவு மேலானது என்று சொல்லத்தக்கதாய் ஜனங்கள் அங்கலாய்க்கும் காலம் வந்துவிட்டது. சர்ப்பங்களும் விரியன் பாம்புகளும் இனி வீடுகளுக்குள்ள, இனி மிருகங்களும் வனாந்திரத்தை ஆளுகை செய்த மிருகங்களும் இனி பட்டணத்திற்குள்ள வர கட்டளையிடுகிறேன். ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாதபடிக்கு தேசத்தில் எல்லா குடிகளும் வேறுற்று போகும்படி செய்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தராக தேவன் இதை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாமிச பாவங்கள் இனி வெளியரங்கமாய் வெளிப்படும். மறைக்கப்பட்ட பாவங்கள் வெளியரங்கமாய் கொண்டு வருவேன். அல்லேலூயா. வெளியரங்கமாய் கொண்டு வருவேன். மன்னிப்பை பெறாத பாவங்கள் நிமித்தம் ஜனங்கள் அடிக்கப்படுவார்கள், ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், கொள்ளைவியாதியால் பிடிக்கப்படுவார்கள், துன்மார்க்கர்களால் பிடிக்கப்படுவார்கள், உபத்திரவத்தால் பிடிக்கப்படுவார்கள், பிசாசால் பிடிக்கப்படுவார்கள். கர்த்தர் இவ்விதமாய் ஒரு வகையான யுத்தத்தை கர்த்தர் இன்று முதல் செய்ய போகிறேன் என்று உங்களுக்கு முன்பாக சாட்சியிட்டு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. பட்டணங்கள் வனாந்தரமாகும்,
பட்டணங்கள் ஏரிகளாக மாறும். பட்டணங்கள் சமுத்திரமாய் மாறும். பட்டணங்களிலே நீரூற்றுகள் தோன்றும். பட்டணங்களிலே நீரூற்றுகள் தோன்றும். ஆறுகள் புறப்பட்டு வரும். இது பட்டணமா ஆறுகளா என்று கேட்கத்தக்கதாய் பலத்த அழிவுகளை கட்டளையிடுகிறேன். ஆமென். விண்ணை தொட்ட கட்டிடங்கள் இனி மண்ணை தொடும். அப்பகுதிகளில் நிலநடுக்கங்களை கட்டளையிடுகிறேன். அப்பகுதிகளில் நிலநடுக்கங்களை கட்டளையிடுகிறேன். அப்பகுதிகளில் நிலநடுக்கங்களை கட்டளையிடுகிறேன். ஜாதிகள் வேறற்று போகும். ஜாதிகள் வேறற்று போகும். மனுஷ சபங்கள் தேசத்தில் சரிவை போல ஜலத்தில் மிதக்கும். சுகாதார சீர்கேடு, எங்கும் நாற்றம், எங்கும் அழிவு, எங்கும் பிணங்கள், புழுக்கள் கூடிகட்டு வாழும். யோபு சரீரம் உயிரோடு புழுத்தது. இனி புழுத்த சரீரங்கள் தேசத்தில் மிதந்து செல்வதையும் ஆங்காங்கு புதைக்கப்படாமல் கிடப்பதையும் சகல ஜாதிகளுடைய கண்களும் காணும்படி இதை செய்தேன். கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாள் இது. கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாள் இது. கர்த்தருடைய கோபத்தின் சினத்தின் நாள் இது. அவர் கோபத்தினுடைய சினத்தினுடைய இதோ அஸ்திர ஆயுதங்களை எடுத்து உங்கள் மேல் வீசினார் என்று கர்த்தர் உரைத்தேன் என்று உங்களுக்கு முன்பாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருமண பந்தங்கள் முறிந்து போகும். முறையற்ற உறவுகள் தோன்றும். சாபக்கேடுகள் தேசத்தில் துளிர்விடும். அத்திமரம் இனி கனி கொடாது என்று கர்த்தர் உரைக்கிறார். செடிகள் கொடிகள் மாண்டு போகும். இனி உங்களுக்கு பலன் தராது. இனி உங்களுக்கு பலன் கொடாது. எல்லாம் ஒளிந்து போகும். மனுஷன் வாழ்வதற்கென்று எல்லாவற்றையும் படைத்தேன். இனி மனுஷன் வாழக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் அழிக்கிறேன். இது கர்த்தருடைய நாள் என்று கர்த்தர் உரைக்கிறார். சிங்கமும் ஆடுகளும் இனி பட்டணங்களுக்குள்ளே ஒருமித்து வாழும். யானைகளும் ஆடுகளும் பட்டணங்களுக்குள்ளே ஒருமித்து வாழும் என்று கர்த்தர் உரைக்கிறார். வனாந்திரத்தில் நீ சென்றால் சிங்கத்தால் அழிவு. மலை உச்சியில் நீ போய் அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய வலதுகரத்தால் அழிவு. சமுத்திரத்தின் ஆழத்தில் நீ குடியிருந்தால் சர்ப்பங்களுக்கு கட்டளையிட்டு உன்னை கொல்லுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாடுகளை தேசத்தின் மத்தியில் வைத்தேன். பஞ்சம், பசி, கொள்ளை வியாதி, தரித்திரம், வெட்கக்கேடு, அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் தேசத்தில் இதோ காண்கிறேன். அது இப்பொழுதே தோன்றியிருக்கிறது. கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் மூடி கிடக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கொளுத்து போன விஞ்ஞானம் மாண்டு போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இனி ஒருபோதும் வேலை இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். இது கர்த்தருடைய வேலை. இது கர்த்தருடைய நேரம். இது கர்த்தருடைய விரல். இது கர்த்தருடைய கரம். இது கர்த்தருடைய பராக்கிரம். உலகம் முடிந்து போகும். எல்லாவற்றிலும் இருள் கவ்விக்கொள்ளும். எல்லாவற்றையும் இருள் கவ்விக்கொள்ளும். இனி உலகம் அவ்வளவுதான் என்று சொல்லத்தக்கதாய் ஜனங்கள் விரக்தியாய் மாண்டு போவார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. பிச்சு கிடந்த தண்ணீரை கொடுப்பேன். குடித்தால் சாவு. குடிக்காமல் போனாலும் உனக்கு நீ சாவு. இதைத்தான் தேசத்தில் வைத்தேன், ஆசீர்வாதத்தை அல்ல. சமுத்திரம் பட்டணத்துக்குள் ஆறுகளைப் போல் வந்து கொண்டிருக்கும். எங்கே குடியிருப்பது? எங்கே குடியிருப்பது? லோத்து ஓடி போனது போல்
ஒரு ஊர் எனக்கு கிடைக்குமோ, கர்த்தருடைய தூதன் சொன்ன ஒரு மலை எனக்கு பாதுகாப்பாய் கிடைக்குமோ என்று அங்கலாய்த்தாலும் உங்களுக்கு அது இல்லை. இருக்கிற இடத்துல அழிவை கட்டளிடுகிறேன், இருக்கிற இடத்துல சாவை கட்டளிடுகிறேன். இனி ஊழியங்களும் இல்லை, இனி சபைகளும் இல்லை, இனி சர்ச்சைகளும் இல்லை. இனி பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் ஜீவனுடைய மீதியாயிருப்பான். பிரமாணத்தை கை கொள்ளாதவன் தேசத்திலே மண்டு போவான். என் ஜனத்தின் மத்தியில் என் சங்கார தூதனை அனுப்பியிருக்கிறேன். அவன் எல்லோரையும் கொன்று போடுவான், நின்று கொள்ளுவான். தாவீதின் காலத்தில் வந்த சங்கார தேவன் இதோ சங்கார தூதனை அனுப்பி தேசத்தை பால் கடிப்பிற்கும் அழிவிற்கும் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறேன். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசிகளும் ஒளிந்து போவார்கள், மூப்பர்கள் ஒளிந்து போவார்கள், சபை போதகர்கள் காணாமல் போவார்கள். எல்லாம் முடிவுக்கு வருகிறது. எவ்ரிதிங் இஸ் ஓவர். கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். அதற்கு அடையாளமாய் முப்பெரும் அழிவுகளால் தேசத்தை பாதிக்க பண்ணுவேன். முப்பெரும் அழிவுகள் இதோ இன்றையிலிருந்து அது தோன்றும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கட்டுக்கடங்காத பேரழிவுகள், எண்ணி பார்க்க முடியாத சவங்கள், சவக்காடுகள், தொப்பேத்துகள் இந்த பூமியில் உண்டாயிருக்கும். அக்கிரமக்காரனுடைய செய்கை இன்னும் பலத்து போயிருக்கும். அவனையும் சேர்த்து அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்னை தேடாத ஜனம் அறுப்புண்டு போகும். என்னை தேடி எனக்குள் பிரவேசிக்காத ஜனங்களும் அறுப்புண்டு போவார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். பட்டணங்கள் இனி ஜலப்பிரளயங்கள். இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து பட்டணங்களுக்கும், எல்லா மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பட்டணங்களுக்கும் நான் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இனி ஆகாயத்தில் விமானங்கள் பறப்பதில்லை. அங்கே சேதங்களை கட்டளிடுகிறேன், அழிவுகளை கட்டளிடுகிறேன், துக்கங்களை கட்டளிடுகிறேன். இதோ 3 விமானத்துக்கு ஒரு அழிவு வருகிறது என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திகிலும் கலக்கவும் இனி உன்னை பிடித்து கொள்ளும். திகிலும் கலக்கவும் உன்னை பிடித்து கொள்ளும். மந்திரவாதங்களும் சாபங்களும் உன்னை கவிக்கொள்ளும். கர்த்தர் தேசத்தின் சமாதானத்தை பிடுங்கி எறிந்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என் சொல் கேளாதவன் எவனோ இந்த பூமியில் இராதபடிக்கு வேரோட பிடுங்கினேன் என்றும் கர்த்தர் உரைக்கிறார். பட்டணங்களையும் பிடுங்கினேன், தேசங்களையும் பிடுங்கினேன், ராஜ்யங்களையும் பிடுங்கினேன், கிராமங்களையும் பிடுங்கினேன். இனி கிராமங்களை கூட தேடினாலும் கிராமங்களும் வரைபடத்தில் சுருங்கி போயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். முப்பெரும் தேசங்கள், முப்பெரும் ராஜ்யங்களும் காணாமல் போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில பாலைவன நாடுகள் மீதியாய் இருக்கும். அவைகளில் இஸ்மவேல் கொடி பறக்கும். சர்ப்பங்களும் விக்கிரங்களும் இனி ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும். சத்துருவானவன் என்றென்றைக்கும் இனி சங்காரம் பண்ண கடவன். வானம் பூமியும் ஒரு வஸ்திரத்தைப் போல சுருட்டி எடுக்கப்படும். இனி கசப்பே தான் உங்களுக்கு ஜீவிதம், இனி கசப்பே தான் உன்னுடைய வாழ்க்கை. வானம் பூமியும் ஒரு வஸ்திரத்தைப் போல, ஒரு புஸ்தகச் சுருளைப் போல சுருட்டி எடுப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. சூரியன் கருத்து போகும் நாள் வருகிறது, சந்திரன் சிவந்து போகும் நாளும் வருகிறது, நட்சத்திரங்கள் கீழே வரும் நாளும் வந்து விட்டது. அக்கினி
ஒரு அக்கினி, ஹல்லேலூயா, ஒரு அக்கினி நட்சத்திரம் பூமியிலே விழக்கண்டேன் என்று கர்த்தர் உரைத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்தியாவின் நடுக்கண்டத்தினுடைய தென் பகுதியில் பேரழிவு, 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 பேரழிவு இதோ வருகிறது, இதோ வருகிறது என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். குமரிக்கும் அழிவு. நம்ப முடியவில்லை, நம்பும்படியாகவும் இல்லை. நீ அதை நம்பும்போது அந்த தேசத்தினுடைய 2 பங்கும் ஒளிந்து போவதை நீ அறியாதிருப்பாய், நீ அறியாதிருப்பாய் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். வான மண்டலத்தில் இது அதிசய மாற்றங்களை அதற்கு அடையாளமாய் இதோ நான் கட்டளையிடுகிறேன், சகல ஜாதிகளும் காண்பார்கள். தேசத்தில் துரைத்தனங்கள் பெருகும், தேசத்தில் துரைத்தனங்கள் பெருகும், அக்கிரமங்கள் பெருகும், இரத்த உறவு சீர்கெட்டு போகும். கர்த்தரின் உக்கிர கோரவாரி காற்று ஓடிய சரசு மேலா இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். வானத்தை பூமியையும் ஒரு முறையல்ல பல முறை அசைப்பேன். எங்கே உன் விஞ்ஞானம், எங்கே உன் அறிவு, எங்கே உன் ஆராய்ச்சி? சூரியனும் சந்திரனும் மோதுவதற்கு கட்டளை கொடுப்பேன். கடைசி பேரழிவு, மோதிக்கொள்வதற்கு கட்டளை கொடுப்பேன். இது பிராபசி மாத்திரமல்ல, தீர்ப்பு. கர்த்தருடைய வருகை சகல ராஜ்யங்களும் காணும்படி நான் இதை செய்வேன். சொப்பனங்களில் வெளிப்படுத்தினேன், சிறு குழந்தைகள் என்னை கண்டார்கள். இனி தேசத்தினுடைய அழிவுகள் மாத்திரமே உங்கள் கண்களுக்கு மீதியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பும் ஒளிந்து போகும், சபைகள் ஆராதனை நின்று போகும், சகலவும் அக்கிரமத்திற்கென்று கையளித்தேன் என்று கர்த்தர் உரைத்தார். இதோ பூமி வாய் வளர்ந்து நிற்கும், பாதாளம் தோன்றும், அகால பாதாளங்கள் தோன்றும், விண்ணை தொட்ட கட்டிடங்கள் அதில் ஒரு தூசியை போல் மறைந்து போகும். வாரிக்கொண்டு போவேன், வாரிக்கொண்டு போவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். துஷ்டர்கள் பெருகினாலும்
அவர்களையும் சேர்த்தளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். சுவிசேஷம் இனி உனக்கு பட்டயம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொன்று போடுவதற்கென்றே வரும். சுவிசேஷம் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே சாவை காண்பீர்கள். மனந்திருந்தாக பாவத்தோடு வாழ்கிறவன் சுவிசேஷத்தை கேட்டு சாகவே சாவான் என்று கர்த்தர் கடைசி தீர்ப்பையும் இதை எழுதி உங்களுக்குள் முன்பாக பிரமாணமாக வைத்தேன். அனானியா சப்பீரியாவை போல பொய் சென்றவன் செத்தான் என்றால், பொய் பேசினவள் செத்தான் என்றால், பாவம் செய்கிறவனை மீதியாய் வைத்திருப்பேனோ? சபைகளிலும் சபக்காடுகள் தோன்றும். கையை தட்டி 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 இதை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. 11 வகையான கொள்ள வியாதிகள் வரும். அடையாளமே கண்டுகொள்ள முடியாத வியாதிகளால் ஆட்கொண்டு அளிக்கப்படுவீர்கள். மருத்துவம், விஞ்ஞானமும் ஆராய்ச்சியும் செயலிழந்து போகும். அதன் கருவிகளும் செயலிழக்கச் செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மனுஷன் இனி எம்மாத்திரம் உன்னை உண்டு பண்ணினதுக்காக மறுபடியும் கர்த்தர் ஒரு முறை மனஸ்தாபப்படுகிறேன். உங்கள் உச்சந்தலைகள் நொறுக்கப்படும், உங்கள் உச்சந்தலைகள் நொறுக்கப்படும். நான் தேசத்தில் நின்று ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் காண்பீர்கள். உலகம் முடிந்து போகிறது. கர்த்தருக்கு ஒரு நாள் ஒரு 1000 வருடத்தை போல் தோன்றும். 1000 வருடமும் ஒரே நாளை போல் இருக்கும் உங்களுக்கு இனி. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உரைக்கிறார். வானத்தையும் பூமியையும் ஒரு வஸ்திரத்தை போல சுருட்டுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். வாகனங்கள் ஒளிந்து போகும், வாகனங்கள் ஒளிந்து போகும், வாகனங்கள் கடந்து போக இனி தேசத்தில் ரோடுகள் இராது, பள்ளத்தாக்குகள் தான் தோன்றும். மறுபடியும் செப்பனிட முடியாத பள்ளத்தாக்குகளை நான் வருஷிக்க பண்ணினேன். மலைகள் இனி பட்டணங்களுக்குள்ள. கையை தட்டுங்க. தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விதமான சிகப்பு நிற விலங்குகளை நான் பட்டணங்களில் இதோ அனுப்புகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதுவரையும் கண்டிராத ஒரு சிகப்பு நிற மிருகங்களை நான் வர்ஷிக்க பண்ணுகிறேன். எந்த கிராமத்திலிருந்து வந்தது, எந்த பட்டணத்திலிருந்து வந்தது, எந்த ராஜ்யத்திலிருந்து வந்தது, எந்த வேற்று கிரகத்திலிருந்து வந்தது என்று நீ ஆராய்ந்து பார்த்தால், ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாக உன்னை அது கொன்று போடும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டி 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 மரங்கள் வேரோட பிடுங்கப்படும், வீடுகள் சாய்க்கப்படும், வீடுகள் சாய்க்கப்படும். எங்கே போய் அடைக்கலாம், எங்கே போய் தேடி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், நீ கேட்டால் எல்லா இடமும் இருள் உன்னை மூடிக்கொள்ளும், இருள் மூடிக்கொள்ளும். இனி தேசத்தில் வெளிச்சம் இராது, தேசத்தில் வெளிச்சம் இராது.
பெட்ரோல் இருந்தால் வெளிச்சத்தை உருவாக்குவீர்கள். அதே ஒளிந்து போனால் எங்கிருந்து நீங்கள் உருவாக்குவீர்கள்? வெளிச்சத்தை எங்கே இருந்து புதிதாய் புறப்பட பண்ணுவீர்கள்? பெட்ரோல் பஞ்சம், டீசல் பஞ்சம் தேசத்தில் வர கட்டளையிட்டேன். தேசத்தில் இருக்கிற மிருகங்கள் கொடிய விஷத்தை இனி கக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அந்த கொடிய வகையான விலங்குகள் கடித்தால் சாவு, ஸ்பாட் ஆக்சிடென்ட், ஸ்பாட்லே மரணம், ஸ்பாட்லே மரணம், ஸ்பாட்லே மரணம். பிணத்தை கூட எடுத்துக்கொண்டு புதைப்பதற்கு பயம். இனி அது உனக்கு பயம். அரசுக்கே பயம், அரசுக்கே திகிலு, அரசுக்கே கலக்கம். பூஜை போடுவார்கள், தேவர்களை வைத்து குறி கேட்பார்கள். சவுல் தேடுவது போல, சவுல் தேடிய சமாதானத்தை குறி கேட்டது போல தேடி பார்ப்பார்கள். அங்கே நான் நிற்பதை காண்பீர்கள். தேச மதுரம் 2 பட்டு போகும், உலக நாடுகள் 2 பட்டு போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ராஜ்யங்கள் குலுங்கும், அரசாங்கம் கதறும், அரசாங்கங்களை கதறும், கதறி அள்ளும். காலம் வந்துவிட்டது. வினாடிகள் தான், நிமிடங்கள் தான். கர்த்தர் ராஜ்யங்களையும் தேசங்களையும் குலுக்கி ஒரு அணுவை போல தூக்கி போடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். நம்ப முடியாத காரியங்கள் இனி தேசத்தில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் அக்கிரமங்கள் என் செவிகளில் கேட்டது. பாவத்தினுடைய கணக்குகள் பரலோக புஸ்தகத்தையே மூடிவிட்டது. இனி எழுதுவதற்கு புஸ்தகங்கள் இல்லை. ஆகவே இனி நீ இராதபடிக்கு உலகத்தையும் அதையும் பட்டணங்களையும் சேர்த்து கர்த்தர் அளிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்தினுடைய மதுரம் அது இனி இல்லை. தேசத்தில் இனி ஆசீர்வாதம் அது நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. படுக்கை இனி உனக்கு முட்கள், படுக்கை இனி உனக்கு நரகம், வியாதி அதான் இனி உனக்கு உணவு. வியாதியை நீ தின்பாய், நீ சதையை தின்பாய். உன் சதையை பிடுங்கி தின்னும் காலம் வருகிறது. காலம் வந்துவிட்டது. எல்லாம் முடிவுக்கு வருகிறது. அழிவின் உச்சகட்டம், அழிவின் உச்சகட்டம், அழிவின் உச்சகட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனி மனம் திருந்துவதற்கு நேரமில்லை, மனம் திருந்துவதற்கு வாய்ப்பும் இல்லை. கர்த்தருடைய நியாய பிரமாணம் நிறைவேறிவிட்டது. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாயனை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்.
அல்லேலூயா அல்லேலூயா, அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். நான் கதறுகிறேன், கல்வாரி சிலுவையில் உம்மை கண்டேன். உடைகின்றேன், நான் உருகுகின்றேன், உம் கண்களில் செந்நீர் வர கண்டு பதறுகிறேன், பாடுகிறேன். பரமபிதா சிதைந்ததினால் எனதுயிரே உருகுதப்பா. உம்மால் சிவந்த சிலுவையை கண்ட எனதுயிரே உருகுதப்பா. பச்சையான மரசிலுவையில் உமது கண்களில் வடியும் இரத்தமோ, தேவதேவர்களின் தேவனின் விழாவில் பாவியின் நீளை ஈட்டியோ. இரத்தமாய் சிவந்த உமது திருமுகத்தில் பாவிகள் துப்பிய எச்சிலோ. மகிமையாக வந்த இயேசு முகம் முழுதும் வெள்ளை முகமாக ஆனதோ. தேவமகன் கால்களுக்கு கலப்பை ஆணியோ. ராஜாதிராஜனுக்கு முடியோ. கலங்குகிறேன், நான் கதறுகிறேன், கல்வாரி சிலுவையில் உம்மை கண்டு. மேன்மையாய் பிறந்த இயேசுவின் உடலில் பாவிகள் குத்திய காயமோ. ரட்சிப்பாக வந்த இயேசு மேனிதான் துவைத்த வஸ்திரமானதோ. கள்ளன் யூதாசு காட்டிக் கொடுத்ததால் பாவிகள் தீட்டிய தீர்ப்பிதோ. என்ன பாவம் செய்து இந்த சிலுவை மரம் இயேசு ரத்தம் கொண்டு சிவந்ததோ. தேவாதி தேவா தாகம் என்றீரே, ஜீவன் தந்த இயேசு ஜீவன் விட்டாரே. கற்களும் பூக்களும் குன்றும் மலைகளும் கதறி அழுகிறதே.
கடலும் ஆறும் ஆதவன் நிலவும் ஜீவராசிகளும் குலுங்கியதே. கற்களும் பூக்களும் குன்றும் மலைகளும் கதறி கதறி அழுகிறதே. கடலும் ஆறும் ஆதவன் நிலவும் ஜீவராசிகளும் குலுங்கியதே. பேய்களும் பாவியும் கள்ளன் யூதாசும் ஓட்டம் பிடித்தனரே. பேய்களும் பாவியும் கள்ளன் யூதாசும் ஓட்டம் பிடித்தனரே. பாடுகிறேன், பதறுகிறேன், கலங்குகிறேன், கதறுகிறேன். பரமபிதா கோரமாய் சிலுவையில்